வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் திருக்கடல் மலை 2வது பாகம். போன பார்ட் யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதில் சில கேள்விகள் எழுப்பியிருந்தோம். அதில் முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, என்னதான் பல்லவ மன்னர்கள் இவ்வளோ சாதனைகள் புரிஞ்சிருந்தாலும் இந்த காஞ்சிபுரம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா சிற்பங்களும் பார்த்தா ஆர்கிடெக்சரில் நம்பர் 1 இருக்காங்க. அதுவும் சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்னாடியே கட்டின விஷயங்கள் இதெல்லாம். தமிழ் நாணயங்களில் அதிகமான தமிழ் பெயர்களை பொறிச்சிருக்காங்க. இவ்வளோ இடத்துக்குள்ள போயிட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அங்கர் வாட்டை கட்டியிருக்காங்க. கம்போடியா அந்த இடத்துலாம் பிடிச்சிட்டாங்க. போதி தர்மர் ஒரு பல்லவ மன்னவன் தான். இருந்தாலும் சேரர் சோழர் பாண்டியர்கள் இவங்களுக்கு இருக்கிற ஃபேம் இருக்கு இல்லையா, அது ஏன் பல்லவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருந்தது. ஸோ முதல் பாகம் போடும்போதே நான் ரிசர்ச் பண்ணும்போதே மன்னர் தான் இதுக்கான பதில் கரெக்டாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே நான் கணிச்சேன். அதே மாதிரி மன்னர் தான் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் பெஸ்ட்டு டேட்டா, அட்லீஸ்ட் நாம் தேடுற டேட்டா இன்டர்நெட்டில் தேவையான டேட்டா கொடுக்கறது இப்போதைக்கு மன்னர் தான். ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம். அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பொதுவெளியில் இந்த யூடியூப்பில் சொல்லிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். புக்கு படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஷார்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லேயும் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கடத்தணுங்கிறது நான் நினைக்கிறது. பெரிய ஆளுங்களும் இதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ பல்லவ மன்னரோட தியரி அப்படிங்கிறதோட அவர் இப்போ பழைய காலத்தில் எழுதி வச்ச விஷயங்களில் படித்து ஒரு டேட்டா கொடுத்தது. அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, பல்லவ மன்னர்கள் வேறு யாரும் கிடையாது, சோழ மன்னர்களோட வம்சாவளி ஆளுகள் தான். கிள்ளிவளவன் சொல்லிட்டு ஒரு மன்னர் வேறு ஒரு நாட்டு பெண், கம்போடியா நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த கிள்ளிவளவன்கிற மன்னர் ரொம்ப சோகமாகி அரசாட்சியே ஆல்மோஸ்ட் கவிழ்கிற அளவுக்கு போகிற தருவாயில் இருந்திருக்காரு. இது கேள்விப்பட்ட அந்த அரசி என்னங்க அவங்களோட வாரிசு இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த குழந்தையை கொண்டு வர ஒரு கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி, இருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தைய எடுத்து இங்கே வச்சு அரசாங்கம் நடத்தியிருந்திருக்காங்க. அதுதான் அவங்க வம்சாவளியில் வந்தவங்கள்லாம் பல்லவ மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கதைகளில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்னதான் சோழர்களோட வம்சாவளியாக இருந்தாலும் கதைப்படி இருந்தாலும் பல்லவர்கள்னு சொல்லிட்டு தனி இனமாகவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட கனெக்ஷன்ஸ் இந்த என்டையர் வேர்ல்டு நெட்வொர்க் ரொம்ப பெருசாக விரிவு அடைஞ்சிருக்கு. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்லாம் பல்லவர்கள் மன்னர்கள்ட்டேருந்து அதிகமாக கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முற்போக்காக யோசிச்சுருக்காங்க. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா சில காலத்தில் பல்லவ மன்னர்கள் சோழர்களுக்கு சிற்றரசராக இருக்காங்க. சோழர்களே பல்லவ மன்னர்களுக்கு சிற்றரசராக இருந்திருக்காங்க, தளபதிகளாக இருந்திருக்காங்க. ஸோ பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது இந்த மாதிரியான முறைகளும் அவங்களுக்குள்ளார இருந்திருக்கு. சரி, மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். நம்மளோட கேள்வி என்ன, சேர சோழ பாண்டியர்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஏன் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை? அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்து பாடலாசிரியர்கள், கவிதை எழுதுகிறவங்க, இல்லை வரலாறு எழுதுகிறவங்க பல்லவ மன்னர்களை பெருசாக துதி பாடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சோம். 2வது கேள்வி, பல்லவ மன்னர்களோட வரலாறு என்ன? அவங்க தமிழர்கள் தானா, இல்லை வந்தேரிகளா, அந்நியர்களா, வேறு ஏதாவது காண்டினெண்ட்டை சேர்ந்தவங்களா, இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. 3வது, சேர சோழர்கள் பாண்டியர்கள் ராமாயணம் மகாபாரத கதைகளை அவங்களோட சிற்பத்திலையோ இல்லை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுல இருந்த ஆர்வத்தோட பல்லவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அவங்க அந்நியர்கள் தான். இன்னும் கொஞ்சம் டேரெக்டாக சொல்ல போனால் அவங்க பிராமணர்களில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. ஸோ இந்த டவுட் எல்லாத்தையும் ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணணும், அட்லீஸ்ட் கான்ட்ராடிக்ட் பண்ணணும் அப்படின்னா மன்னர் சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கணும். பிராமணர்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இல்லை, அவங்களுக்கு எதிராகவும் இல்லை. என்னதான் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ணாலும் தமிழையும் ஈக்குவலாக தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க பல்லவ மன்னர்கள். சான்ஸ்கிரிட் அந்த காலத்தில் தேவைப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட் ஒரு மொழியே கிடையாது. எல்லா மொழியும் ஒன்றா சேர்த்து ஒரு பெஸ்ட்டு லாங்குவேஜை கொண்டு வந்தால் எப்படி கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும் இன்டர் கான்டினென்ட்டுக்குள்ளார அப்படிங்கிற க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு மொழி தான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறது, இது
ஒரு ட்ரூ ஃபேக்ட்டுங்கிற மாதிரி வந்து நிறைய டேட்டா இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கும். அதுக்காக வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்க, அதனால் வந்து நம்மளை இங்கிலீஷ் தான் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறத விட, அவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. அதோட லிவரேஜை நம்ம ஸ்கோப் வந்து நம்ம கையில் இல்லாததுனால அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ தட் வி கேன் கனெக்ட் வித் த வேர்ல்டு. அப்படி இல்லைன்னா அந்த உலகத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறத விட நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து நல்ல விதத்தில் போய் முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து உலகத்தோட ஒன்றிலிருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்மளை எப்படி உயர்த்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம கோலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பல்லவர்கள் பல விஷயத்தை வந்து நமக்காக வந்து ஈஸி பண்ணி விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பல லாங்குவேஜில் வந்து இருக்கிற பேர்களை வந்து நம்ம லாங்குவேஜில் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி நம்ம லாங்குவேஜை கொஞ்சம் திரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம் அதை. ஓகே, 2வது கேள்வியான பல்லவ மன்னர்கள் வந்தேரிகளா, தமிழர்கள் கிடையாதா அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு முற்றிலும் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குது. என்னதான் வந்து கம்போடியா அந்த மாதிரியான இடங்கள்லாம் போய்ட்டு கைப்பற்றினாலும், அங்கே இருக்கிற அரசிகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுட்டு அங்கே அரசர்கள் ஆக்கினாலும், அந்த அரசர்களில் தேவைப்படுறப்ப இங்கே கொண்டு வந்து இங்கே அரசர்கள் ஆக்கினாலும், இந்த பல்லவ மன்னர்களோட வரலாறு தமிழர்களோட வரலாறு தான், சோழ மன்னர்களோட பிரிவில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்குது. அப்பேற்பட்ட அங்கர்வாட் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய கோயிலை வந்து கட்டினது வந்து சூரியவர்மன் சொல்லிட்டு ஒரு பல்லவ மன்னன் தான். அந்த அங்கர்வாட் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து தமிழர்களோட ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சிவிலைசேஷன் டக்குன்னு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு ஸ்டெப்லேருந்து ஒரு 10வது ஸ்டெப் போயிருக்க முடியாது. ஏன்னா அங்கர்வாட் வந்து இருக்கிற இடம் கம்போடியா, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எவால்வ் ஆகலை. அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் எல்லாமே வந்து தமிழர்கள்ட்டேருந்து தான் உருவாச்சு. அடுத்த பெரிய எக்ஸாம்பிள் பல்லவ மன்னரான போதி தர்மர். அங்கே சைனாவில் வந்து அந்த மக்கள் இம்யூன் சிஸ்டத்தினால கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது போராடிட்டு இருக்கும்போது அவங்க இம்யூன் சிஸ்டத்துக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது, யோக முறைகளை சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அவர் குங்ஃபூ சொல்லிக் கொடுக்கல, அந்த விஷயங்கள் வந்து அது குங்ஃபூ மாறிடுச்சு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் பல்லவ மன்னர்கள் தமிழர்கள் தான் சொல்லிட்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த ஃபைனல் டவுட்டை வந்து எதுக்காக இவங்களோட குலத்தை பெருமையை வந்து அதிகமாக துதிப்பாடல்களை எதுக்கு இவங்களை வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பல்லவர்கள்லேயே அவங்களோட குலப்பெருமைகளை வந்து ஒரு ராஜாவும் பட்டம் சுட்டுறப்ப வந்து சொல்லிக்க மாட்டாங்க. என்ன தான் சோழர்கள் அவங்களோட மன்னர்களை வந்து பட்டம் ஏற்ற இடத்துக்கு போயிட்டு அதே வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலும் ஒரு சோழ மன்னனுக்கு வந்து அவங்க அப்பா யார், தாத்தா யார் அப்படின்னு சொல்லிட்டு குலப்பெருமைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பல்லவ மன்னர்கள் அதை வந்து சொல்ல தவிர்த்துக்கிட்டாங்க. இதை தற்காலத்தில் வந்து இருக்கிற ப்ராப்ளத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஜாதிகள் வந்து ஆக்சுவலாக குலங்கள் தான். குலங்கள் வந்து காலப்போக்கில் ஜாதிகளாக மாறி ஜாதிகளுக்கிடையே டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதனால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. பட் ஆனால் பெரியாரிஸ்ட்டு இந்த மாதிரி திராவிட கட்சிகள் வந்து குலத்தில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது பதிலாக குலங்களே ஜாதிகளாக இருக்குது, அதனால் ஜாதிகள் குலங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க இல்லையா. அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் பல்லவர் காலத்தில் வந்து அவங்களோட குலப்பெருமையை சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு என்விரான்மெண்ட் இல்லாத ஒரு காரணத்தினால தான் அந்த விஷயத்தை அவங்க தவிர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மன்னர் இதுதான் சொல்கிறாரு, அது நான் முற்றிலும் ஏற்றுக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலத்தில் என்ன நடக்குதோ, என்ன வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் எதிர்காலத்தில் வந்து அது வந்து ஃபேக்டாக மாறுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த காலத்தில் நம்ம வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளத்தையே வந்து அடுத்தெறிகிறது வந்து கரெக்டான முறை கிடையாது. அதனால் குலங்களுக்கு இடையே வந்து ஏற்றத்தாழ்வு தான் இருக்கக்கூடாது, குலங்கள் வந்து இருக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு, ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்ன தான் பாரிசாலன் அவர்களோட வந்து தியரியோட முற்றிலும் வேறுபட்டாலும் நிறைய விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்து ஒன்றா தான் வந்து செயல்படுற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Thank you. Bye-bye.